தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. ஃபைன் டைம்ஸ் பிக் பாஸ் நேயர்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 டே 33ல என்ன நடந்துச்சு அப்படின்றதா பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அரோரா பார்வதியை கலாய்க்கிறாங்க. கமருதீன் அண்ட் பார்வதியை வச்சு உடனே பார்வதி டென்ஷன் ஆகி கத்திடுறாங்க. அரோரா ஆல்ரெடி கொஞ்சம் வெக்ஸ் ஆயிருக்காங்க இல்லையா, எனக்கு உள்ள இருக்கவே பிடிக்கல, வெளியில நான் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களுக்கு கொஞ்சம் உடனே ஹர்ட் ஆயிடுச்சு போல. உடனே அவங்க கமருதீன் கிட்ட அவ ஒரு பவுண்டரி லைன் வந்து செட் பண்ணி வச்சிருக்கா, அதை தாண்டி போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்றா. ஆனா நேத்து அவ என்னைய கலாய்ச்சா இல்லையா, அது மட்டும் தெரியலையா, அந்த மாதிரி தானே நானும் கலாய்ச்சேன் அப்படின்ற மாதிரி அரோரா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. சரி, இது முடிஞ்சதுக்கு அப்புறமா கமருதீன் அவங்க கிட்ட லைட்டா சமாதானப்படுத்துற மாதிரி, இல்ல அவ கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆயிட்டா, நீ அதெல்லாம் எதுவும் எடுத்துக்காத, நான் பேசுறேன் அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொன்னாரு. இந்த பக்கம் இங்க முடிச்ச பார்வதி திரும்பவும் திவாகர் கூட பேசிட்டு இருந்தாங்க. அப்ப திவாகரும் பார்வதி என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, கனி வந்து கொஞ்சம் விஷமான ஒரு ஆள் தான், கொஞ்சம் சூட்சமா உள்ள ஒரு பர்சன், அவங்க சாப்பாடு அது மூலமாவே எல்லாரையும் கவர்ந்துடுறாங்க, ஒரு குரூப்பா செட் பண்ணிட்டு தன்னை நாமினேட் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் திவாகரும் பேசிட்டு இருந்தாங்க. இதுல திவாகர் சொன்னாரு, ஆமா ஆமா அவங்க வந்து அப்படிதான் பண்றாங்க, சாப்பாடு போட்டே தன்னை பக்கம் எல்லாரையும் வந்து இழுத்துடுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்ல, ரம்யாவும் அந்த மாதிரி தான், ரம்யா வந்து யார் கூட இருந்தா நமக்கு வந்து சண்டை வராம இருக்கும், பிரச்சனை வராம இருக்கும்ன்ற பார்த்து அவங்க கூடயே தான் ரம்யா இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமப்பா, நீ வேணா பாரு, அவங்க சாப்பாட்டுல வந்து ரொம்ப பார்ஷாலிட்டி பாக்குறாங்க, ஸ்பூன்ல எல்லாம் சாப்பாடு வைக்கிறாங்க, அது எப்படி பத்தும், ஆள் பார்த்து சாப்பாடு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பேசுனதெல்லாம் ஓகே தான். கனி வந்து அவங்க சைடு ஒரு நல்ல ஒரு கேங்கா வச்சுட்டு இருக்காங்க, ரம்யாவும் லைட்டா அப்படி கேம் விளையாடுறாங்க, அதெல்லாம் ஓகே தான். சாப்பாடு விஷயத்துல ரம்யா அப்படிதான் பண்ணாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டு. இன்னொன்னு, அப்படி பண்ணிருக்காங்கன்னா அது தப்பு, இல்ல பண்ணாம இவரு சொல்றாரு அப்படின்னாலும் ஒரு தப்பு தான். ஆனா ஸ்டார்டிங் வந்ததுல இருந்து முதல் நாள்ல இருந்து சாப்பாடு விஷயத்துல ஒரு சண்டை இருந்துட்டே இருக்குது. நீங்க வந்து கப்புல வைக்கிறீங்க, அந்த கப்புல அழுத்தி வைக்க மாட்டீங்கன்னு சபரி ஒரு முறை சண்டை போட்டாரு. அண்ட் திவாகர் பார்வதின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பாட்டுக்காக ஒரு சண்டை இருந்துட்டே தான் இருக்கு. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்றது இல்லையா? முக்கியமா திவாகருக்கு வந்து அது குறைவா இருக்குதா என்னன்னு தெரியல. பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு. என்ன நடந்தா என்ன, சண்டை கண்ட போட்டோம், சாப்பாட்டுல ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாரு. ஈவினிங் சமோசா வருமாலாம் கேட்ட ஆள் தானே அவரு. ஸோ சாப்பாட்டுல அவருக்கு வந்து குறைவா இருக்கிறது ஏத்துக்கவே முடியல. கொஞ்ச நாள் தான் திவாகர், நீங்க வந்து 100 நாள் இருக்கீங்கன்னா கஷ்டப்பட்டு இருந்துதான் ஆகணும், இல்ல அதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்புறீங்கன்னா வீட்டுல போய் தாராளமா சாப்பிட்டுக்கோங்க. பட் சாப்பாடு விஷயம்ன்றது வந்து கண்டிப்பா பிக் பாஸ்ல வந்து கட்டுப்பாடா வச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயமா தான் இப்ப பார்க்கப்படுது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங்ல அரோராவும் பார்வதி சண்டை போட்டாங்க இல்லையா கலாச்சத்துக்கு. இதுக்கு வெக்ஸான அரோரா அவங்க ரூம்ல போய் உட்காந்துட்டு பென்னு பேப்பர் எப்படி அவங்க கைக்கு வந்துச்சுன்னு தெரியல, எழுதலாமா என்னன்னு தெரியல, அவங்க உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க ஃபீலிங் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்னென்னலாம் மிஸ் பண்றேன் அப்படின்னு எழுதிட்டு இருப்பாங்க போல. பார்வதி போயிட்டு சமாதானப்படுத்தினாங்க, இங்க பாருப்பா, நீ வந்து என்னை கலாய்க்கலாம், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லல, நீ அவனையும் கலாய்க்கலாம் வேண்டாம்னு சொல்லலாம், ஆனா எங்க 2 பேரும் சேர்த்து வச்சு கலாய்க்காத, முக்கியமா அவனை பத்தி பேசும்போது என்னையும் சேர்த்து வச்சு பேசாத, அதுவும் நான் இருக்கும்போது பேசாத, அதுதான் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல பார்வதி, நீ வந்து கொஞ்சம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. இன்னொன்னு, துஷார் ஆல்ரெடி வெளியில போனதுக்கே நான் ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருக்கேன். ஆமா, ரொம்ப அழுதாங்க, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் வேற சொன்னாங்க, பேசியே அவனை வெளியில அனுப்பிட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னாலதான் அவன் வெளில போயிட்டான் அப்படின்ற ஒரு கில்ட்ல வேற நான் இருந்துட்டு இருக்கேன். இதுல நீ வேற நேத்தே சொன்ன, நீ நான் வந்து உன்னை எப்படி கில்ட் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், நானே ஆல்ரெடி வெக்ஸ் ஆயிருக்கேன், ஃபீலிங்ல இருக்கேன் அப்படின்னும் போது நீ வேற அப்படி சொல்ற, எப்படி பார்வதி உனக்கு இப்படிலாம் பேச தோணுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்றேன், யார்கிட்ட பேச பிடிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றத அவங்க வீக்கெண்ட் எபிசோட்ல இருந்தே சொல்ல தொடங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கேம்னு விளையாடிட்டு தான் இருந்தாங்க, அங்கங்க பேசுறது அப்படின்ற மாதிரி. முக்கியமா லாஸ்ட் வீக்ல கொஞ்சம் சண்டை அதெல்லாம் வந்து குறைவா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அரோராவோட கேம் ரொம்பவே நல்லா இருக்குது. கொஞ்சம் இவங்களா அதை விட்டுட்டு நம்ம ஓகே துஷார் கூட பேசிட்டு இருந்தா துஷார் வெளில போயிட்டான், அந்த துக்கத்துல அந்த கவலையில ஒரு 2-3 நாள் இருந்தாலும் அதுக்கப்புறமா அவங்களோட கேம்ல வந்து விளையாடுறது தான் நல்லது அப்படின்றது என்னோட கருத்து. அப்படிதான் விளையாடணும், அதுக்குதான் உள்ள வச்சிருக்காங்க வேற. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க, அரோராவோட முடிவு என்ன இருக்கு, அவங்க வந்து ஃபுல்லா கேம்ல இதுக்கப்புறம் இன்வால்வ்டா இருப்பாங்களா, இல்ல இந்த வாரம் 2 வாரத்துல வெளில போயிடுறாங்களா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரத்துக்கான தலை டாஸ்க்ல டைரக்டா யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்றது பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. பார்வதி, ஸோ அவங்க தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் அவங்க பேர் வாங்கியிருந்தாங்க. அவங்க
அதுக்கப்புறமா திவ்யா அண்ட் சபரி இவங்க 3 பேர் தான் தலை டாஸ்க்ல இருப்பாங்க. கண்டிப்பா பயங்கரமான ஒரு டாஸ்கா இருக்கும் அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா 3 பேருக்குமே ஆகாது. முக்கியமா திவ்யா பார்வதிக்கு ஆகாது. இந்த கேம்ல எப்படி அடிச்சுக்க போறாங்க, எப்படி சண்டை வரப்போகுது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஒரு டாஸ்க் வச்சாங்க, ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும். அதுல உங்களுக்கு வந்து பாட்டில் கொடுப்பாங்க. அந்த பாட்டில வந்து நீங்க கை வைக்காம எடுக்க வரவங்கள டிஃபெண்ட் பண்ணோம் அப்படின்றதுதான். யாருக்கிட்ட இறுதியில் அதிகப்படியான பாட்டில் இருக்கோ அவங்க தான் இந்த வீட்டோட அடுத்த தலை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு கேம் விளையாடினா அந்த ஃபர்ஸ்ட் கேம்லேயே பார்வதியோட கண்ணு உடைக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். சபரியோட முட்டி பட்டு அந்த பாட்டில் எடுக்க போகும்போது பார்வதி கண்ணு படபடன்னு வீங்கிடுச்சு. நல்லா பெருசா ஏதோ சண்டைக்கு போயிட்டு வந்த மாதிரி. உடனே வந்து அதை நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டதுக்கு அப்புறமா ஐஸ் பேக்லாம் வச்சு ஒரு மாதிரி அவங்க வந்து கலங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அழலாம் தொடங்கிட்டாங்க, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாக்டரும் வந்து பார்த்து போனாங்க. பிக் பாஸ் கேட்டாரு, விளையாடுவீங்களா பார்வதி அப்படின்னு கூட, விளையாடுற பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி ரீகேம் வச்சாங்க. எதுக்குடா ரீகேம் பாத்தீங்கன்னா, இந்த கேமோட நடுவரா 2 பேரும் நியமிச்சிருந்தாங்க. அது வந்து ஒன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அண்ட் கனி. இவங்க 2 பேரும் பார்த்துக்க. ஒரு நடுவர்னா என்ன, யாராச்சும் ஒழுங்கா விளையாடல அப்படின்னா அவங்கள டிஸ்குவாலிஃபைட் பண்ணணும். அதுக்கான அவங்க திறமை இருக்கணும். இன்னொன்னு அந்த பொறுப்பை வந்து அவங்க தான் எடுத்துக்கணும். அதெல்லாம் இல்லாம இவங்க வந்து ஒழுங்கா விளையாடல சும்மா இவங்களும் மற்ற கண்டன்ஸ் மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ரீகேம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. பார்வதியும் விளையாடுறேன் ஓகே பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விளையாட வந்தாங்க. விளையாட வரும்போது ஸ்டார்டிங்லயும் சபரி கிட்ட தான் 2 பாட்டில் இருந்துச்சு. இப்பவும் சபரி கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ இதை எடுக்கிறதுக்காக போனாங்க. இதுல திவ்யாவும் பார்வதியும் லைட்டா வந்து ஒரு டீமா போய் எடுக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணாங்க. இதுல சபரி ரொம்பவே தள்ளி விட்டு இருந்தாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்வதிக்கு கண்ணில் அடிபட்ட உடனே திவ்யா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, சரியா இருக்கா பார்வதி, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்வதி ஓடி போயிட்டு திவ்யா பாட்டில் எடுத்துட்டாங்க. ஏமா உனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தாங்க. ஸ்ட்ராட்டஜிலாம் ஓகே தான், பட் எல்லாரும் நிறுத்தி வச்சிருக்கும் போது இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை நோட் பண்ணி வச்சிருந்த சபரி என்ன பண்ணிட்டாருன்னா, ஓகே இந்த பிள்ளை வந்து பேச வரலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ட்ரையாங்கலுக்குள்ள கால் வச்சுட்டாங்க. ஸோ டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நடுவரும் சொல்லிட்டு இருக்காங்க, வெளியில இருக்கவங்களும் சொல்லிட்டே இருக்காங்க, இல்ல பார்வதி நீ டீம்ல இல்ல, நீ கேம்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பார்வதி அதெல்லாம் கேட்கறதே இல்ல. நீங்க என்னடா ரூல்ஸ் வைக்கிறது, என்னோட ரூல்ஸ் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சபரி பாட்டில போய் எடுக்க போயிட்டு இருந்தாங்க. அதுல சபரி பயங்கரமா தள்ளி விட்டாரு. கொஞ்சம் அது ஓவர் தான், கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஓவர் தான். பழைய வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சுட்டாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா காலு ஆல்ரெடி அவங்க கண்ணுல பட்டு கண்ணு பயங்கரமா வீங்கிடுச்சு, கண்ணே தெரியாத மாதிரி. ஸோ இதுக்கப்புறமா ரொம்ப அவர் தள்ளி விட்டார், ரொம்ப அக்ரெசிவா தள்ளி விட்டுட்டே இருந்தார். ஏன் சொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்டெப்புக்கு அப்புறமா பார்வதி இருக்காங்க, அப்பயும் போய் தள்ளி விட்டுட்டே இருந்தாரு. போய் கீழெல்லாம் விழுந்துட்டாங்க. அது கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. ஆனா அது யாருமே கேட்கல. இவங்கள கனியாவும் கேட்கல, நடுவரா இருக்க கனி சாண்ட்ரா அவங்களும் கேட்கல, வெளியில இருக்கவங்களும் கேட்கல. பார்வதி நீ டிஸ்குவாலிஃபைடு அப்படியே வந்த அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம பழைய சீசன்லயே பார்த்துருக்கோம். கேமை விட்டு அவுட் ஆயிருப்பாங்க, ஆனா ஏதாச்சும் உள்ள தந்திரமா பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கோம். அந்த மாதிரிதான் பார்வதி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுல வந்து டிஃபெண்ட் பண்ணி இருக்கலாம், ஆனா ரொம்ப தள்ளி விட்டது அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருந்துச்சு. பழைய கோபம் எல்லாத்தையும் வச்சு செய்யற மாதிரி செஞ்சுட்டாரு. ஏன் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப வந்து சுகர் ஃபேக்டரியா இருக்கீங்க அப்படின்னு விஜய் சேதுபதியும் சொல்லியிருந்தாரு வீக்கெண்ட்ல. இதுக்கப்புறம் பாரு, இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா கஷாயம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு, கனியா இருக்கட்டும் இன்னொன்னு சபரியா இருக்கட்டும், முக்கியமா சபரி வந்து ரொம்பவே அதிகமா வந்து ஆக்ரோஷமா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் இன்னொரு முகம் வெளியில தெரிய வருமா, இல்ல ட்ரை பண்ணி என்னால முடியலப்பா அப்படின்னு மாறுவாரான்றது தெரியல. இதுக்கு நடுவுல வெளியில உட்காந்துருந்த விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா, பார்வதி வந்து டிஸ்குவாலிஃபை, நீங்க எத்தனை முறை தான் வந்து ரீகேம் வச்சுட்டே இருப்பீங்க, ஏன்னா பார்வதி தப்பு பண்ணதான் அது நடுவர் ஒழுங்கா கேட்கல, அதுக்கான ஸ்டாண்டர்டா நிக்கல, அதனால வெளியில இருந்து நிறைய பேர் கத்திட்டு இருந்தாங்க, இதுக்காக ரீகேம் பண்ணிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் எழுந்து நின்று கரெக்டா கேட்டாரு. அதுல கொஞ்சம் டென்ஷனான பார்வதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரும்புள்ளி வச்சுட்டாங்க. நீ வந்து என்னை கேட்கறியா, இரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி என் கண்ணில் அடிபட்டுடுச்சு, இதெல்லாம் ஆயிடுச்சு, நீ எதுலயும் விட்டுட்டு இப்படி கேட்கறியா, நடுவர் எதுக்கு இருக்காங்க, நீ எதுக்கு வெளியில இருந்து கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு. இதுல விக்ரம் கொஞ்சம் இல்ல ரொம்ப டென்ஷன் ஆனாரு. ஆனா இருந்தாலும் நம்ம வந்து வெளியில காட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக சிரிச்சு அது ஒரு காமெடியாவே அதை கொண்டு போயிட்டு இருந்தாரு. இதுலக்கு நடுவுல பார்வதி வந்து பாத்தீங்கன்னா விக்ரம பானை அப்படின்னு சொல்லிட்டு திட்டாரு அப்படின்றது விக்ரம் சொன்னார். நீ எப்படி அப்படிலாம் திட்டலாம், நீ வந்து பாடி ஷேம் பண்ற அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக எல்லாருமே அக்ரெசிவ் ஆயிட்டு வராங்க. பார்வதி ஆல்ரெடி வந்து எப்படின்னு தெரியும், இதுக்கப்புறமா ரொம்ப அதிகமாயிட்டு இருக்காங்க. அவங்கள ஏதாச்சும் சொன்னா மட்டும் அப்படியே குத்திட்டு வருது, உடனே வந்து கேக்குறாங்க எப்படி அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சண்டையா எல்லா கேம்லயும் எல்லா டாஸ்க்லயும் வச்சு காட்டுறாங்க. இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத காட்டணும் இல்லையா, அது பார்வதி தவற விட்டுட்டாங்க. விக்ரம் அதுல ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டாரு, ரொம்பவே கோவப்பட்டுட்டாருன்னு சொல்லலாம். ஆனா வெளியில காட்டிக்கல, தான் ஒரு வந்து காமெடி பண்ற ஒரு ஆளா இருக்கும்போது இது காட்டிக்க தேவையில்ல, நம்ம வேற விதத்துல இவங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம்
அப்படின்ற மாதிரி விக்ரம் எடுத்திருக்காரு. ஸோ எந்த சண்டை வந்தாலும் பார்வதி கூட அதை சிரிச்சு காமெடி ஆக்கி அப்படியே கொண்டு போறாரு. இதுல பார்வதி வேற இதுதான் உன்னோட ஒரிஜினல் முகமா, இது வரைக்கும் நீ நடிச்சிட்டு இருந்தியா அப்படின்லாம் கேட்டாங்க. ஓ தேங்க்யூ பார்வதி, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அவர் காமெடியா கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ டாஸ்கோட இறுதியில வந்து பாத்தீங்கன்னா சபரி தான் இந்த வீட்டோட அடுத்த தலை அப்படின்ற பொறுப்புக்கு வந்துட்டாரு. வந்த உடனே அவர் வந்து டீமும் பிரிச்சுட்டு இருந்தாரு, யார் யார் வந்து என்னென்ன டீம் அப்படின்ற மாதிரி. இதுல திவ்யாவையும் பார்வதியும் பாத்ரூம் டீம்ல வேற போட்டாரு. கண்டிப்பா 2 பேருக்கு இந்த வாரம் ஃபுல்லா அடிச்சுக்க போது ஒருவேளை கண்டென்ட் கொடுக்கணும், நம்ம மூலமா ஒரு கண்டென்ட் உருவாகட்டும் அப்படின்றதுக்காக சபரி வந்து இவங்க 2 பேரும் ஒரே டீம்ல போட்டாரா என்னன்னு தெரியல. அவர் வந்து ஒரே டீம்ல போட்டு நீங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரிச்சு வச்சுட்டதுக்கு அப்புறமா நாமினேஷன் அந்த ப்ராசஸ் வந்து தொடங்குச்சு. சண்டை கண்டை அதெல்லாம் போனாலும் நாமினேஷன்ல வந்து எல்லாரும் ஒண்ணு சேருவோம் அப்படின்ற மாதிரி யார் யார் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி, திவ்யா, சாண்ட்ரா, பிரஜைன் அண்ட் கமருதீன் இவங்க எல்லாரும் உட்காந்து கூட்டா பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப வந்து ஓட்டிங் வந்து ஒருத்தருக்கே போடுறாங்கன்றது நிறைய சொல்லியாச்சு, இருந்தாலும் வந்து இவங்க பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம சொல்லுவோம், நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 பேர் பிரிச்சுக்கிட்டாங்க. யார் இது வரைக்கும் நாமினேஷன் வரலையோ, அதுக்குபடியே யாரோட பேர்லாம் சொல்லலையோ அவங்கெல்லாம் பிரிச்சு வச்சுட்டு இவங்கெல்லாம் வந்து நீங்க எங்க சொல்லி கனி அண்ட் அரோரா, சுபிக்ஷா இவங்க எல்லாருமே நாமினேஷன்ல கொண்டு வர வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல சுபிக்ஷாக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து ரொம்ப பார்த்து கேம் விளையாடுது, அதனால அதை வந்து டைரக்ட் நாமினேஷன்ல வந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவும் பிரஜனும் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ டைரக்ட் நாமினேஷனுக்கு வந்து சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி சுபிக்ஷாவை கார்னர் பண்ண தொடங்கிட்டாங்க. அவங்கள வந்து பேசுறதா இருக்கட்டும் அண்ட் நாமினேஷனுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் டாஸ்க்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதுல வந்து சுபிக்ஷா சொன்னாங்க நான் வந்திருந்தா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. அது வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி இருந்துச்சான், ஒரு மாதிரி பயம்புறுத்துற மாதிரி, அதனால சொல்லிட்டு அவங்க பேரு சொன்னாங்க. ஆக்சுவலா இதை பாத்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணது எல்லாரையும் பயன்படுத்துறதுன்னா பிரஜன் தான். ஏன்னா வந்து சாண்ட்ராக்கு ஒரு விஷயம் நடக்குது, கேம் விஷயத்துல அமித் ஒரு விஷயம் பண்ணதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து புருஷனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, இதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் மிரட்டிட்டு போனாரு. பட் இருந்தாலும் வந்து இப்போ சுபிக்ஷா தான் மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பக்கம் டைரக்ட் நாமினேஷன்ல விட்டுட்டாங்க. இந்த வாரத்துக்கான நாமினேஷன்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா டைரக்ட் நாமினேஷன்ல இருக்காங்க. திவ்யா, அரோரா, ரம்யா, விக்ரம், சாண்ட்ரா அண்ட் வியனா, கனி, பாரு. கடைசி வரைக்கும் பாரு வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. எல்லா வாரமும் வந்து நம்மளோட பேர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்களே, இந்த வாரம் நம்ம பேர் வர வாய்ப்பே இருக்காது. ஏன்னா மத்தவங்கள தானே போட சொல்லி ஓட்டை பிரிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பேர் எப்படி வரும், வராது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல. ஆனா பார்வதியும் 2-3 பேரு குத்துன்னு குத்திருக்காங்க. அதுல வந்து பார்வதியோட பேரும் நாமினேஷன்ல வந்துடுச்சு. அண்ட் இவங்களுக்கு சாண்ட்ரா அண்ட் பிரஜனுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வந்து நான் பிரஜனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொன்னாங்க. சரி ஓகே நீங்க கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஓகே தான். அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து நல்லா விளையாண்டாரு, அவர் வந்து இதுக்கு டிசர்வ், அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏமா இந்த சீக்ரெட் டாஸ்க்லயே நீங்க பார்ட்னர் ஆக்குறது அவங்க தான், ஆனா அவர் எதுவுமே பண்ணல. எல்லா இடத்துலயும் வந்து நார்மல் ஆடியன்ஸ் மாதிரி அவர் நின்றுட்டு போனாரு தவிர எல்லா எஃபர்ட்டும் போட்டது சாண்ட்ரா தான். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்துடும், எனக்கு வேண்டாம், நான் அவருக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சாண்ட்ரா நினைச்சாலுமே என்ன பண்ணிருக்கணும், நான் அவருக்கு கொடுக்குறேன் பிக் பாஸ் முடிச்சிருக்கணும். அவர் தான் டிசர்விங்கான ஒரு ஆளு, அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதா ரொம்ப ஓவர் தான். நீங்க வந்து இன்னுமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. அது நாமினேஷன்லயும் சுபிக்ஷா அவங்களாம் சொன்னாங்க. நீங்க வந்து அவங்க என்னதான் வந்து 2 பேருன்னு தனித்தனியா சொன்னாலுமே அவங்க 2 பேரும் ஒன்னாதான் சேர்ந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றத வியனா இவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ நாமினேஷனே இவங்களா வந்திருக்காங்க. யார் யார் வீட்டுக்கு போறா, யாரு தான் இந்த வாரம் வீட்டுக்கு போவாங்க அப்படின்றத நானும் அவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளால இப்ப ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. பிரவீன் வெளியில போனதுக்கு அப்புறமா யாருடா வெளில போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்குது. ஸோ யார் வெளில போவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்வதி நாமினேஷனுக்காக உள்ள போயிருக்கும் போது வினோத் இந்த பக்கம் சொன்னாரு, ஏன்னா சபரி முடிச்சுட்டு தான் வந்து சொன்னாரு பார்வதி உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வினோத் சொன்னாரு பார்வதி பார்வையே இல்லை, நீ வந்து பார்வதி பாருன்னு கூப்பிடுறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணிடு. அது அனாவசியமான தேவையில்லாத ஒரு காமெடி தான். அதுல கொஞ்சம் டென்ஷன் ஆகி கமருதீன் இவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், நீங்க அவளுக்கே அடிபட்டு இருக்கு, அதை வச்சு நீங்க எப்படி கலாய்க்கலாம், அதை வச்சு எப்படி காமெடி பண்ண தோணுதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வினோத் சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல திவாகரை பேசுறதா இருக்கட்டும் இல்ல மத்தவங்க கிட்ட காமெடி பண்றதா இருக்கட்டும் எல்லாமே நான் காமெடிக்கு தாமா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவே இல்லாம ஒரு லிமிட் இல்லாம அவர் வந்து காமெடி பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா திவாகர் பெர்ஃபார்ம் பண்ற இடத்துல உட்காந்து அவர் பேசுறது அவங்க காம்பினேஷன் எல்லாமே ஓகே தான். திவாகர் ஒரு இடத்த ஏதாச்சும் காட்ட வந்தாரு, கெஸ்ட் வந்திருக்கும் போது சில விஷயங்கள் பண்ணாரு, அப்ப வந்து கலாச்சி விடுறது, இப்ப பார்வதியை சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் கலாச்சிருக்காரு.
ஸோ அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறமா சாப்பிடும்போது பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பார்வதி வந்து கேட்டுச்சு, நீங்க வந்து மத்த இடங்கள்லாம் விட்டுட்டு நீங்க அந்த ஒரு இடத்துல மட்டும் இது பண்ணது எப்படி? நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா எல்லா இடத்துலயும் தான் சப்போர்ட் பண்ணோம். நீங்க அப்புறம் அதுக்கு எப்படி என் கூட இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்வதி கொஞ்சம் கவலையாய் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ என்னன்னாலும் பார்வதி வந்து அமைதியாயிடுவாங்க அப்படின்றது இல்ல. ஸோ வினோத் கிட்டயுமே பேசிட்டு இருந்தாங்க, நீங்க என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. இறுதியில வந்து பாத்தீங்கன்னா நேற்று ப்ரொமோஷனோட வீடியோட முடிச்சு. யாரெல்லாம் நாமினேஷன் இல்லையோ அவங்களாம் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குற கம்பெனியோட டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு நல்லது செய்தேன், இன்சூரன்ஸ் எடுத்தேன், காப்பாற்றப்பட்டேன் அப்படின்றது சொல்லி முடிங்கப்பா அப்படின்னு. ஏன்பா நீங்க வந்து ப்ரொமோஷனுக்காக கொண்டு வரீங்க, எல்லாத்தையும் ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் சுவாரஸ்யமா எடுத்துட்டு போகணும்ல. இந்த சீசன்ல வந்து கேமும் சரியில்லை, கண்டஸ்டன்ஸும் சரியில்லை, கொண்டு வரக்கூடிய ப்ரொமோஷன் இதுவும் சரியில்லை, எல்லாத்தையும் ஏதாச்சும் மொக்க பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்சம் பார்வதி இருக்கல, பார்வதி மேல என்ன கோவம்லாம் வந்தாலும் நேத்து தான் நான் ஃபீல் பண்ணேன். ஒரு கோவம், என்னடா இந்த பிள்ளை இப்படி பேசுதேன்ற ஒரு கோவம் இருந்தாலும் இந்த சீசன் ஓடுறதுக்கு காரணமே பார்வதி தான். பார்வதியை சுத்தி இருக்க சிலர், ஆனா மெயின் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தான். கண்டிப்பா அவங்களாலதான் சண்டை வரதா இருக்கட்டும், ஏதாச்சும் நடக்கிறதா இருக்கட்டும், டாஸ்க்ல இப்படி வந்து விறுவிறுப்பா கொண்டு போறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்வதி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆகும் எப்படியும் பார்வதி வீட்டை விட்டு வெளியில போக. பார்வதியோட ஏட்டர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கொஞ்ச நாளுக்கு கவலைப்பட்டுட்டு தான் இருக்கட்டும். பார்வதி வெளியில போறதுக்கு கண்டிப்பா நாள் எடுக்கும். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது, என்னெல்லாம் வரப்போகுது, இந்த வந்து பார்வதியோட கண்ணு சரியாச்சா, எப்படி இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அன்டில் திஸ் பை ஃப்ரம் அர்ச்சனா.